ஆதவர்ஜுனாவை இப்ப தொடமாட்டாங்க. தொடவே முடியாது. தொட முடியாது. வாய்ப்பே இல்ல. திமுக என்னுடைய நிழலையே தொட முடியாது. ஏன்? தொட்டு பாருங்க. எனக்கு டெல்லி இருக்கு. அவர் விஜயை தான் தொட்டு பாருங்கன்றாரு. ஆ? விஜயை தான் தொட்டு பாருங்கன்றாரு. இல்ல விஜயுடைய தளபதியா நானு. முதல்ல தளபதி தொட்டா தானே அமைச்சரை தொட முடியும், ராஜாவை தொட முடியும். என்ன தொட்டு பாரு. தெம்பும் திராணியும் இருந்தா தொட்டு பாரு. நான் என் மேல எஃப்ஐஆர் இருக்கு. எல்லா இப்ப ஏர்போர்ட்லயும் பேசிட்டு போயிட்டு தான் இருக்கேன். ஒருத்தரும் ஒண்ணும் பண்ணலையே. சென்னை ஏர்போர்ட்ல போகும்போதும் பேசுறேன், வரும்போதும் பேசுறேன். அவர் ரொம்ப அசால்ட்டா தான் பேசினாரு. தெரியும் அவருக்கு. ஏன்னா காவல்துறை உயர் அதிகாரிகள் பாதி பேர் விஜய்க்கு ஆலோசனை இருக்கு. இப்போ அந்த ஒரு கமிட்டி போட்டிருக்காங்கல்ல, அதுல அசோகனை போன்ற பல ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் அவ்வளவு பேர் அந்த கமிட்டியில் இருக்காங்க. எப்படி டைரக்ஷன் பண்றதுன்னு. இப்ப இது அத்தனை பேரும் அந்த லிஸ்ட ஆதவர்ஜுனா மூலம் தான் விஜய்க்கு போயிருக்கு. விஜய்க்கு போய் அந்த அதிமுகவுக்கு ஆதரவாக லாபி செய்த அதிகாரிகள், திமுகவுக்கு எதிராக அந்த அதிகாரிகள் கொண்ட குழு தான் வழிகாட்டும் குழு. அந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அதான் வழிகாட்டும். அவங்களுக்கு தெரியும் யார் யார் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க. சட்ட போராட்டம் நடத்துவதற்கான உருவாக்கப்பட்ட அந்த குழு அத்தனையும் திமுகவுடைய பலம் பலவீனங்களை புட்டு வைக்கிறான். ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள், மந்திரி, இன்னாள் மந்திரி, முன்னாள் மந்திரி, அத்தனை பேருடைய பலம் என்ன பலவீனம் என்ன, திமுகவினுடைய மாவட்டத்தினுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அத்தனையும் இந்த காவல்துறை உயர் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் வழிகாட்டு குழு ஆதவர்ஜுனா வழியா விஜய் போகுது. அப்ப இவ்வளவு விஷயம் நடக்கிற பொழுது ஏன் ஆதவர்ஜுனா பயப்படணும்? ஆதவர்ஜுனா பயப்பட வேண்டிய தேவையே இல்லை.